வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, இந்த மெரிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தவிர்த்து மற்றவங்களுக்கானது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வந்து என்னன்னா, இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்தவங்க போக மீதி இந்த செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல வர்றவங்க, அதே மாதிரி வந்து டான்செட்ல எம்பிஏ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 1000 ரேங்க், அதாவது வந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 70%, 60% கீழே இருக்கு, 70 கீழே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தான் வந்து என்னன்னா இந்த வீடியோ அப்படின்றது நம்ம முக்கியமான வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு இதுல வந்து ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்படி எல்லாம் வந்து நம்ம தேடும்போது, ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, அல்லது வந்து என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதன்படி வந்து என்னன்னா, ஒரு காலேஜை நீங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது அப்படின்றது வந்து என்னன்னா, அந்த காலேஜ் எந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத வந்து பாருங்க. அதே மாதிரி வந்து ஒன்ஸ் வந்து அது பார்த்துட்டீங்க அப்படின்னாவே தெரியும். இப்போ 2, 3 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னாவே வந்து ஏன்னா ஓரளவு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அந்த இன்ஸ்டியூஷன் அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்ததா ரெண்டாவது வந்து பார்க்க வேண்டியது வந்து அக்ரிடேஷன். அதாவது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்க் இருக்கா அப்படின்றது பாருங்க. இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா காலேஜுக்கும் இருக்காது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 20, 30 காலேஜ்குள்ள தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பாருங்க. அப்படி இருக்கு, என்ஐஆர்எஃப் லிஸ்டட் காலேஜா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அது நல்ல காலேஜ் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ஐஆர்எஃப் அடுத்தது வந்து NAC அக்ரிடேஷன் இருக்கா அப்படின்றத வந்து பாருங்க. A++ இந்த கேட்டகரியில NAC அக்ரிடேஷன் இருக்கா அப்படின்றதையும் வந்து பாருங்க. அதே மாதிரி அட்டானமஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. அந்த அட்டானமஸ் அப்படின்றது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து அந்த காலேஜ் அட்டானமஸா இருக்கு அப்படின்றதையும் வந்து நீங்க தேடி கண்டுபிடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் வந்து வெப்சைட்ல டேட்டாவா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதையும் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது அப்படின்றது ரெக்ரூட்டர்ஸ் லிஸ்ட். அதாவது எந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து என்னன்னா, இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதேவே வந்து என்னன்னா, இந்த ரெக்ரூட்டர்ஸ் லிஸ்ட்டே வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரே கம்பெனி வந்து எல்லா காலேஜ்லையும் ரிப்பீட் ஆகிட்டே வருது அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் முக்கியமான கம்பெனிஸ் இப்போ இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி, ஜோகோ மாதிரியான கம்பெனிஸ் தவிர்த்து சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ரிப்பீட் ஆகுதா அப்படின்றத அந்த லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும். எக்ஸாக்டாக இது நல்ல கம்பெனிஸ் வந்திருக்கா, இல்லை வந்து ஒரு கவுண்ட்டுக்காக போட்டிருக்காங்களா அப்படின்றத அந்த லிஸ்ட்டை பார்த்தாவே ஓரளவுக்கு வந்து நீங்கள் அனுமானம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ். அந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ எல்லாருமே வந்து என்ன ஏஐஎன்டிஎஸ் நோக்கி போறீங்க. ஏஐஎன்டிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்பிஏ அக்ரிடேஷன் அப்படின்றது வந்து எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி தான் வந்து ஏஐ அண்ட் எம்எல் இதெல்லாம் வந்து யோசிச்சிடுங்க. அதே சமயம் இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் காலேஜில் என்பிஏ அக்ரிடேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கோர்ஸுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்குது அப்படின்னா வந்து சில கம்பெனிஸ் வந்து என்பிஏ அக்ரிடேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்பிஏ அக்ரிடேஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ எம்பிஏக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்பிஏல வந்து முக்கியமானது என்ன பார்க்கணும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக நான் மேலே சொன்ன மாதிரி வந்து அக்ரிடேஷன், என்ஐஆர்எஃப், NAC, அட்டானமஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ரெக்ரூட்டர் லிஸ்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முக்கியமானது பார்க்க வேண்டியது அங்கே என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். இதே சமயம் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னா வந்து அந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது எல்லா பக்கமும் வந்து சேமாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வெப்சைட்லேயே போயிட்டு வந்துட்டு டான்செட் சிலபஸ், சரி எம்பிஏ சிலபஸ் அப்படின்னு கொடுத்தாவே வந்து வந்துடும். அதே சமயம் நீங்கள் அட்டானமஸ் காலேஜாக இருக்குது அப்படின்னா வந்தீங்கன்னா அங்கே என்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லா பக்கமுமே இருக்கும். ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் வந்து காமனாக எல்லா காலேஜ்லையுமே வந்து வச்சுருப்பாங்க. அதே சமயம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில இடத்துல இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அது போக ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய யூனிக்கான ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்க தேடி அந்த ஸ்பெஷலைசேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சு எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கோயம்புத்தூரில் ஒரு 2, 3 காலேஜில் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் வந்து என்னன்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், டூரிசம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக ஒரு சில காலேஜஸில் தான் எடுப்பாங்க. அதுலேயும் ஒரு சில காலேஜஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து லாஜிஸ்டிக்கை நம்ம ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூரில் பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து ஒரு 2 காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் டேட்டாவாக கிடைக்காது. பட் ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது எம்ஓயு பார்ட்னர்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறக்காக இப்போ ஜோகோ மாதிரி, எல்என்டி மாதிரியான கம்பெனிஸ் வந்து காலேஜுக்கு வந்து எம்ஓயு வந்து போட்டு சைன் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை கம்பெனியில் வந்து டைரெக்டாக ட்ரெயின் பண்ணுற மாதிரி வந்து சைன் பண்ணி எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ எம்ஓயு பார்ட்னர்ஸ் இந்த காலேஜுக்கு வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கக்கூடிய காலேஜில் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமானதுங்கிறது காலேஜ் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் இருக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் வர்றீங்க அப்படின்னா வந்து
உங்களுக்கு வந்து ஒரு கன்னியாகுமரியிலயோ இல்லை தூத்துக்குடியிலயோ இருக்கிறீங்க, பட் வந்து வீட்டில் வந்து இவ்வளோ தூரம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் செலெக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும். எவ்வளோ தூரத்துல இருந்து உங்களுக்கு வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கு விடுவாங்களா, ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களால் வந்து பே பண்ண முடியுமா, இதை எல்லாம் வந்து கவனிச்சு, ஏன்னா அப்போ வந்து என்னன்னா காலேஜோட ஃபீஸ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஃபீஸ் அப்படின்றது கவுன்சிலிங்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1.5 லேக்ஸ் அப்படின்றது வந்து ஆவரேஜா இருக்கு. சில காலேஜஸ்ல 1 லேக் அப்படின்னு இருக்கு. பட் ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோர் ஆர்லெஸ் எல்லா காலேஜுமே, அதாவது நல்ல பெரிய காலேஜ், நீங்க இந்த லிஸ்ட்ல எல்லாருக்கும் நம்ம ஃபெமிலியரான காலேஜஸ் எல்லாமே வந்து நியர்லி 1 லேக் அப்படின்றது ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது, இன்ஜினியரிங்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து ரவுண்ட் ஒன்ல செலக்ட் பண்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து அவங்க நம்ம பெருசா மெனக்கிட வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பிஹெச்ஜிஓ, குமரகுரு, சிஐடி, ஜிசிடி, கொங்கு இன்ஜினியரிங், ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா கற்பகம் காலேஜ், ஸ்ரீ ஈஸ்வர், கேபிஆர், எம்சிடி, பன்னாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெமிலியரான காலேஜ் இருக்கு. ஸோ இதுல நீங்க இதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணீங்கன்னாவே வந்து உங்களுக்கு தேவையான காலேஜஸ் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அதே சமயம் ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3, ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மேலே இருக்கிற காலேஜஸ், இப்போ டாப் கோயம்புத்தூர் ஜோன் மட்டும் சொல்கிறேன்னா நம்ம எனக்கு ஃபெமிலியர் அப்படின்றதுனால வந்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஓவரால் நீங்கள் எந்த ஜோன்லேருந்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஃபெமிலியரான காலேஜை விட்டுட்டு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு வந்து தேட வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து என்னன்னா, இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கணும். ஸோ தெளிவாக பார்த்து எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து நல்லது. இந்த ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலே நான் இங்கே கொடுத்துக்கிறேன் இல்லைங்களா, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் வந்து இங்கே இந்த எம்ஓயு பார்ட்னர்ஸ், காலேஜ் லொக்கேஷன், ஃபீஸு, இதெல்லாமே வந்து பார்த்துக்குங்க. ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். அதுதான் வந்து சரியானதாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான காலேஜ் போக முடியும். நீங்கள் அதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்இஏ கட் ஆஃப் வெப்சைட் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் கோடை கொடுத்தாவே வந்து வெப்சைட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அதே மாதிரி தான் வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு வந்து 1000 ரேங்க்ஸுக்கு மேலே வர்றாங்க. இப்போ ஒரு 1500 ரேங்க் வருது, 2000 ரேங்க் அல்லது 3000 ரேங்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான காலேஜஸ் எது அப்படின்ற தேடுறதுலையும் வந்து நீங்கள் கட் ஆஃப் மட்டுமே வந்து பார்க்கணுங்கிறதுல அதை தாண்டி வந்து சர்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்கணும். இப்போ ஏன் இந்த ஜான்சன்ஸோ, ஹாப்பி வேலையோ அல்லது கேஐடி, கேஜிஐஎஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா என்னன்னா, இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து நல்ல காலேஜஸ். பட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த கவுன்சிலிங்ல எடுக்கும்போது வந்து நிறைய பேர் எடுக்கிறது, மேனேஜ்மெண்ட்ல நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க, பட் வந்து கவுன்சிலிங்லையும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா ஜோன்லையுமே நீங்க சென்னையா இருக்கலாம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்தந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா நல்ல காலேஜஸ் வந்து இருக்கும். இப்போ முடிஞ்சா இன்னும் வந்து 31ஆம் தேதி அப்படின்றத எம்சிஏக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வருது. அதே மாதிரி வந்து எம்பிஏக்கு அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கிறீங்களோ அதை எல்லாம் வந்து போய் விசிட் பண்ணி பார்த்து வந்துடுறது அப்படின்றது வந்து நல்லது. ஏன்னா இந்த காலேஜஸ் அப்படின்றது நல்ல காலேஜஸ் அப்படின்றது நீங்கள் டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக மறக்கிட வேண்டியது. அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்றவங்க நிச்சயமாக நீங்கள் வந்து டைரெக்டாக போய் காலேஜ் பார்த்துட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு வர்றது அப்படின்றது வந்து நம்ம முக்கியமான விஷயம். இப்போ கோயம்புத்தூரில் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, இன்னும் அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுங்கிறத விட, ஏன்னா வந்து என்னன்னா ஒவ்வொரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு காலேஜோட சினாரியோவும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா அப்டேட்டடா என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து சரியானதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு அட்மிஷன் கன்சல்டண்டா இருந்துட்டு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா வந்து என்னன்னா, என்னோட தொழிலை நான் ரொம்ப நியாயமா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட யாராவது வந்து நல்ல கட் ஆஃப் இருக்கிறவங்க கேட்டாங்க அப்படின்னா வந்து என்னன்னா அதுக்கான காலேஜ் என்னவோ அதை தான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால எந்த பாரபட்சமும் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் தான் வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணுறோம். தொடர்ந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிந்தவரை வந்து சில பேர்த்துக்காவது வந்து நல்ல விஷயங்களை கொண்டுட்டு போய் சேர்த்தணும் அப்படின்றக்கான ஒரு முயற்சி தான். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து நல்ல காலேஜ் அப்படின்றத எடுக்கலாம். இது போக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314 வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஈவன் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதுல கரெக்டா இருக்கா, ஏதாவது வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னா கூட அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு செக் பண்ண சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல வரல. ஈவன் எம்பிஏவா இருந்தாலும், எம்சிஏவா இருந்தாலும், என்ஜினியரிங்கா இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதே தான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லயும் வந்து என்னோட சஜஷனை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எதையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட நோக்கம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்படுவோர் என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய